ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 36 இன்ச்சு ப்ளவுஸ் வந்து பேக் ஓப்பன் வச்சு பிரின்சஸ் கட் வந்து நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. துணியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண போகிற துணியை வந்து ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. ஃபோல்டட் பீஸ் வந்து நம்ம சைடு வர மாதிரி போட்டுக்கோங்க. கீழே வந்து நீங்கள் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம பேக் சைடு கட் பண்ணி தைக்கிறதுனால நம்ம வந்து கீழே வந்து ஒரு துணி வந்து பட்டி மாதிரி ஒரு துணி அடித்து உள்ளே திருப்புனா நம்ம கொஞ்சம் ஸ்டிஃப்னஸாக நிற்கும். அதுக்காக இது நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க கீழே மடித்து தைக்கிறதுக்காக. இப்போ இதோட ஹைட்டு வந்து நான் 14 இன்ச்சுக்கு வச்சுருக்கிறேன். நம்ம கீழே இந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ண அளவுலேருந்து மேலே வர 14 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். 14 இன்ச்சுங்கிறது ரெடி அளவு. அதுக்கு மேலே வந்து நீங்கள் தையலுக்காக ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த அளவில் நம்ம ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். அடுத்து நமக்கு இது பேக் சைடில் தான் ஹூக் பட்டியும் ஐப்பட்டியும் வரும். அதனால் வந்து நம்ம இதில் ஹூக் பட்டிக்கும் ஐப்பட்டிக்கும் தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவில் வந்து நம்ம லைன் போட்டு விட்டுக்கலாம். இந்த அரை இன்ச்சு நம்ம விடாமல் நம்ம அதே அளவு நார்மலாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஹூக் பட்டி ஐப்பட்டி தைச்சோம்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் தைச்சி முடித்த பிறகு கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த அரை இன்ச்சை நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கப்புறம் இந்த அரை இன்ச்சுக்கு அப்புறம்லேருந்து நம்ம வந்து கழுத்துக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து கழுத்துக்கு 3.5 இன்ச்சு வைக்கிறேன். கழுத்தோட வீதி தையலுக்கான அளவு எல்லாமே சேர்த்து தான் 3.5 இன்ச்சு வைக்கிறேன். 3.5 இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா தையலுக்கான அளவும் சேர்த்து தான் வைக்கிறேன். அப்புறம் வந்து கழுத்தோட இறக்கம் நான் எவ்வளோ வைக்கிறேன்னா 10 இன்ச்சுக்கு வச்சுருக்கிறேன். 10 இன்ச்சுக்கு வச்சுட்டு 10 இன்ச்சுனா ரெடி அளவில் இருந்து 10 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம அதுலேயும் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இது வந்து இப்போ நான் போடுற லைன் வந்து ரெடி அளவு. அடுத்து வந்து தையலுக்கான அளவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தையலுக்கான அளவே மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஷோல்டர் வச்சுக்கலாம். நான் ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறேன்னா 2.5 இன்ச்சு. 2.5 இன்ச்சுனா தையலுக்கான அளவும் சேர்த்து தான் வைக்கிறேன். 2 இன்ச்சு ஷோல்டர் வரும், அரை இன்ச்சு தையலுக்கான அளவு, மொத்தமாக 2.5 இன்ச்சு வைக்கிறேன். இனி வந்து நம்ம கைக்குழி இறக்கம் எடுப்போம். கைக்குழி டெப்த்து எப்படி எடுக்கலான்னா கைக்குழி டெப்த் எடுக்கிறதுக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். நம்ம மேலே தையலுக்கான அளவு மார்க் பண்ணதுலேருந்து 13.5 இன்ச்சு கீழே வர மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த 13.5லேருந்து 8 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு கைக்குழியோட டெப்த்து. நம்ம இது 8 இன்ச்சுங்கிறது தையலுக்கான அளவும் சேர்த்து தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். 7.5 இன்ச்சு நமக்கு ரெடி அளவு வரும். அரை இன்ச்சு தையலுக்கான அளவு சேர்த்து 8 இன்ச்சு. இந்த மாதிரி மேலேருந்து 13.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 13.5 இன்ச்சு மார்க் பண்ண அளவில் இருந்து நீங்கள் வந்து 8 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அரை இன்ச்சு நமக்கு தையலுக்கான அளவு சேர்த்து தான் 8 இன்ச்சு. இது வந்து 36 இன்ச்சு ப்ளவுஸ் வர இப்போ 20, 22 எந்த அளவில் இருந்தோ நம்ம 36 இன்ச்சு ப்ளவுஸ் வர நம்ம இந்த மெத்தடில் எடுத்துக்கலாம். இது 36க்கு மேலே போகும்போது நம்ம வந்து 7.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 7.5 இன்ச்சுனா தையலுக்கான அளவும் சேர்த்து தான் 7.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து 36 இன்ச்சு சைஸ் இருக்கவங்களுக்குமே இந்த நம்ம செஸ்ட்டு சைடு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கும் நீங்கள் வந்து 7.5 இன்ச்சு வச்சா போதும், கரெக்டாக இருக்கும். இனி வந்து நம்ம இப்போ கைக்குழி டெப்த்து மார்க் பண்ணியாச்சு. இனி அதோட வீதி நம்ம கைக்குழி வீதி வந்து மார்க் பண்ணணும். அதுக்காக அப்பர் செஸ்ட் அளவு எடுத்துக்கோங்க. அப்பர் செஸ்ட் அளவு எனக்கு 36. அந்த 36 அளவு வரை நம்ம டேப் எப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. எனக்கு வந்து 18 இன்ச்சு வருது. அந்த 18 இன்ச்சு கூட நீங்கள் 2 இன்ச்சு பாடி லூஸுக்காக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த 2 இன்ச்சு ஆட் பண்ணும்போது 20 வருது. அந்த 20 2ஆக டேப்பை மடித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு 10 இன்ச்சு எனக்கு வருது. அந்த 10 இன்ச்சை கரெக்டாக நம்ம அந்த 13லேருந்து 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ண அளவோடு சேர்த்து வச்சுக்கோங்க. 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த அளவில் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கைக்குழி இறக்கம் வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ரெடி அளவை வரைஞ்சி விட்டுருக்கிறேன்.
அடுத்து வந்து நம்ம தையலுக்கான அளவை வரைஞ்சி விட்டுக்கலாம். நீங்கள் தையலுக்கான அளவு வரைஞ்சி விட்டுருங்க. விட்டுட்டு கட் பண்ணும்போது நமக்கு அப்போ கரெக்டாக வரும். இல்லாமல் வந்து நம்ம ரெடி அளவுலேயே கட் பண்ணிடுவோம். அதுக்காக தையலுக்கான அளவையும் வரைஞ்சி விட்டுக்கோங்க. இனி ரெடி அளவில் இருந்து நம்ம இந்த கைக்குழி வரையிறதுக்காக 1.25 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அது நமக்கு ரெடி அளவு. அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து கைக்குழி இறக்கம் மார்க் பண்ணியிருப்பீங்க. அந்த மார்க் பண்ண அளவில் நீங்கள் சென்டர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் கோ ஸ்கேல் எடுத்து நம்ம அந்த மார்க் பண்ண பாயிண்ட்டில் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ ரெடி அளவில் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வைப்பீங்க. இதே இது நம்ம தையலுக்கான அளவில் வச்சோன்னா அதுக்கு மேலே உள்ள பாயிண்ட்டில் இந்த மாதிரி வச்சுட்டு வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கைக்குழி எல்லாம் வரைஞ்சாச்சு. இனி வந்து கீழே வெயிஸ்ட் அளவு எடுக்கணும். வெயிஸ்ட்டோட அளவு எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 32 இன்ச்சு இருக்குது. அந்த 32 இன்ச்சை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இன்ச்சு அந்த 32 இன்ச்லேயே டேப்பை 2 இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து 16 இன்ச்சு வருது. அந்த 16 இன்ச்சை 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடித்தா எனக்கு வந்து 8 இன்ச்சு வருது. அந்த 8 இன்ச்சை நம்ம கீழே மார்க் பண்ணிக்கலாம். அந்த 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம அந்த சைடில் டாட்டு பிடிப்போம். அந்த டாட்டுக்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கான அளவு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 33 4ஆக டிவைட் பண்ணி வரக்கூடிய அளவு ப்ளஸ் 1 இன்ச்சு நம்ம டாட்டு பிடிக்கிறதுக்காக, அடுத்து வந்து 1.5 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இனி அந்த அளவில் நம்ம கரெக்டாக வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த அளவில் கரெக்டாக நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கோங்க. இனி வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கு வந்து எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கு நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த அளவை கட் பண்ணிக்கலாம். நான் நெக்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணலை. கைக்குழி கட் பண்ணும்போது நம்ம அந்த ரெடி அளவில் கட் பண்ணிடாதுங்க. தையலுக்கான அளவு வரைஞ்சி விட்டு அதில் கட் பண்ணிக்கோங்க. இனி வந்து நம்ம அந்த ரெடி அளவில் ஒரு வீ கட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸுக்கு நம்ம வந்து ஃபோல்டட் பீஸ் தான் போடணும். ஏன்னா வந்து நமக்கு ஹூக் வந்து பின் சைடு வரும். அதனால் கண்டிப்பாக ஃபோல்டட் பீஸ் தான் எடுக்கணும். ஃப்ரண்ட் பீஸு நம்ம கட் பண்ணும்போது பேக் பீஸை போட்டு தான் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வரைவோம். அதுக்காக பேக் பீஸை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அந்த 1/2 இன்ச்சு வந்து ஹூக் சைடுக்காக மார்க் பண்ணணும். அந்த 1/2 இன்ச்சை தள்ளி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு மடக்கிக்கோங்க. இல்லைன்னா அதை தள்ளிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு வரைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட்டை வரைஞ்சி விட்டுட்டு நீங்கள் அதை எடுத்துக்கலாம் பேக் பீஸை. இனி வந்து நம்ம வந்து கழுத்துக்கு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம். அந்த 3.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு 2.5 இன்ச்சு அந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இனி வந்து நம்ம ஃப்ரண்ட் கழுத்தோட இறக்கம் நான் எவ்வளோ வைக்கிறேன்னா 6 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்காக 1/2 இன்ச்சு, மொத்தமாக 6.5 இன்ச்சு. நம்ம அந்த ஷோல்டர் சைடு தையலுக்கான அளவை வந்து நம்ம இப்படி வரைஞ்சி விட்டுக்கலாம். வரைஞ்சி விட்டுட்டு அதிலிருந்து 6 இன்ச்சு இறக்கம் வச்சுக்கிறேன். கீழேயும் நமக்கு அந்த 3.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம அந்த அளவில் கரெக்டாக லைன் போட்டு விட்டுக்கலாம். இனி ரெடி அளவு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இனி தையலுக்கான அளவையும் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட்டோட ஹைட் எடுக்கணும். ஃப்ரண்ட்டோட ஹைட்டு நான் எவ்வளோ வைக்கிறேன்னா 13.5 இன்ச்சுக்கு வைக்கிறேன். ஃப்ரண்ட்டோட ஹைட்டு 13 இன்ச்சுனா நம்ம அந்த ரெடி அளவில் இருந்து நீங்கள் 13 இன்ச்சு வச்சுக்கோங்க. கீழே இறக்கம் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவில் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இந்த சைடோட அளவு வந்து நம்ம பேக் பீஸ் போட்டு வரையும் போது நமக்கு கிராஸில் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சி விட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சி விட்டுக்கோங்க. இனி வந்து நம்ம சென்டர் டாட் எதில் வரணும்னு மார்க் பண்ணோம். சென்டர் டாட் மார்க் பண்ணுறதுக்காக மேலே நம்ம கழுத்து அளவு மார்க் பண்ணியிருப்போம். அந்த கழுத்தோட அளவு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்க அளவில் இருந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம சென்டர் டாட்டு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி எடுக்கலாம். 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ண அளவு வரை நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதே அளவை நீங்கள் அப்படியே கீழே வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு 3 + 1 இன்ச்சு 4.5 இன்ச்சு வரும். அந்த 4.5 இன்ச்சு நம்ம கீழே அதே அளவுக்கு வச்சுக்கலாம்.
இந்த 4.5 இன்ச்சையும் நம்ம கீழே ஃப்ரண்ட்டிலேருந்தே வச்சுக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம சென்டர் டாட்டை அதிலேருந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கழுத்துக்கு அப்புறம் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த அந்த அளவை கழுத்தில் இருந்து அந்த அளவை அப்படியே கீழே வச்சுக்கோங்க சென்டர் டாட் மார்க் பண்ணதுக்கு. அடுத்து வந்து நம்ம சைடில் அந்த பட்டி சேர்த்து தைக்கிறதுக்கான அளவை மார்க் பண்ணணும். அதுக்கு வந்து நான் 2 இன்ச்சுக்கு இந்த சைடு மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் இடுப்பு சைடும் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம சென்டர் டாட்டோட ஹைட் வச்சுக்கலாம். நான் வந்து 3 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை சேர்த்து வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மறைஞ்சி விட்டுக்கோங்க. இது வந்து பிரின்சஸ் கட்டு, அதனால் வந்து நமக்கு டாட் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் தான் வரும். இந்த மாதிரி ஷேப்பில் வர்றதுக்கு நம்ம வந்து எப்படி அந்த ஷேப்பு வரையிறதுக்கு எப்படி வரையலான்னா, நம்ம ஆம்ஹோல் வரைஞ்சிருக்கோம்ல, அந்த ஆம்ஹோலில் இருந்து நீங்கள் வந்து அந்த ரெடி அளவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 4.5 இன்ச்சு இல்லைன்னா 5 இன்ச்சு 5.5 வரை நம்ம எடுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம நார்மல் ப்ளவுஸில் கைக்குலி சைடு எந்த டாட்டு பிடிச்சிருப்போமோ அந்த அளவை எடுத்துக்கோங்க. நான் இப்போ 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ரெடி அளவுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. ரெடி அளவுலேருந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. 36 அளவு உள்ளவங்களுக்கு வர நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணலாம். அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நீங்கள் வந்து தையலுக்கான அளவு விட்டு தான் நீங்கள் வரையணும். பஸ்ட்டு சைஸு பெருசாக இருந்தாலும் நீங்கள் தையலுக்கான அளவு விட்டு வரையணும். நார்மலாக உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சிக்கலாம். நம்ம வந்து இந்த 2 அளவுமே இந்த ஷேப்பில் நீங்கள் இப்படி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இதில் வந்து 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்காக பிடிப்போம். அந்த 1/4 இன்ச்சுக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது நம்ம அந்த துணியை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சைடில் நம்ம அந்த 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ண அளவையும் நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இனி வந்து நம்ம கைக்குலி சைடு வந்து ஃப்ரண்ட் சைடு குளிச்சு வெட்டுவோம். அந்த குளிச்சு வெட்டுறதுக்கு நம்ம வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். அதுக்கு வந்து அந்த நம்ம வரைஞ்சிருக்க அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ள மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவில் நீங்கள் அதே மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே குளிச்சு வரைஞ்சிக்கோங்க. இனி வந்து நம்ம இந்த அளவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இனி வந்து நம்ம அந்த டாட் மார்க் பண்ணோம்ல, அந்த வளைச்சி வெட்டின அளவில் ஃபஸ்ட்டு நம்ம இட சைடு இருக்க டாட்டோட வெட்டிக்கோங்க. வளைச்சி இந்த மாதிரி வளைச்சி வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு அதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம டாட்டு பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணோம்ல, அந்த அளவை வந்து நீங்கள் வெட்டி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அந்த டாட்டுக்கு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதையும் வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்துகிட்டு இப்போ இப்படி வச்சு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி நம்ம டாட்டு கரெக்டாக அதை தைக்கும்போது நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக எலும்பி வரும். இது வந்து 36 இன்ச்சு சைஸ் உள்ளவங்களுக்கு இந்த மெத்தடில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே உள்ளவங்களுக்கோ இல்லைன்னா பஸ்ட்டு சைஸ் பெருசாக இருக்கவங்களுக்கோ நம்ம வந்து தையலுக்கான அளவு விட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் பீஸையும் நம்ம கட் பண்ணியாச்சு. இனி வந்து பட்டி இதில் தைக்கிறதுக்காக பட்டி ஃபஸ்ட்டு என்ன கட் பண்ணலை. நம்ம பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் தைச்சி முடித்த பிறகு வரக்கூடிய டிஸ்டன்ஸை எடுத்து நம்ம வந்து பட்டி கட் பண்ணலாம். அப்போ வந்து நமக்கு சைடு வந்து ஜாயிண்ட் எல்லாம் கரெக்டாக வரும். அந்த மீதி இருக்க துணியை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவ் கட் பண்ணதுக்கு நான் வந்து துணி எனக்கு பத்தாதனால 2 துணியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த துணியை வந்து 2 துணியும் ஜாயின் பண்ணுறதுக்காக சைடில் ஒரு 1/2 இன்ச்சும் மேலே ஒரு 1/2 இன்ச்சும் நான் விட்டுக்கிறேன். விட்டு அந்த மாதிரி துணிக்கு மேலே வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து கீழே வந்து தையல் உள்ளே அடித்து திருப்புறதுக்காக நம்ம கை மெயின் துணியும் லைனிங் துணியும் உள்ளே அடித்து திருப்புறதுக்காக ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் கீழே. மார்க் பண்ணிவிட்டு இனி வந்து ஸ்லீவோட ஹைட் வைக்கலாம். ஸ்லீவோட ஹைட்டு நான் எவ்வளோ வைக்கிறேன்னா 10 இன்ச்சுக்கு வைக்கிறேன். 10 இன்ச்சுக்கு வச்சுட்டு மேலே வந்து 1/2 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இந்த அளவில் வந்து நம்ம ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம்.
லைன் போட்டு விட்டுட்டு இனி வந்து நம்ம அந்த கீழே வந்து வளைச்சி வரைகிறதுக்காக ஒரு 3 இன்ச்சுக்கு மைனஸ் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மேலே இருந்து அந்த ரெடி அளவுலேருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் கையோட சுற்றளவு எவ்வளோ வைக்கிறேன்னா 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். கையோட சுற்றளவு வச்சுட்டு நம்ம அந்த கையோட சுற்றளவு மார்க் பண்ண அளவில் இருந்து மேலே இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம மேலே வந்து வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம். அந்த 3 இன்ச்சுக்கு மைனஸ் பண்ணி கீழே மார்க் பண்ண அளவில் நீங்கள் இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இனி வந்து ஆம்ஹோல் ரவுண்டு நம்ம எந்த அளவு வைக்கணும்னு பார்க்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த சுற்றளவு மார்க் பண்ணலேருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சி விட்டுட்டு அந்த அந்த நம்ம இப்போ வரைஞ்ச லைனில் இருந்து மேலே ரெடி அளவுலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிவிட்டு இந்த வளைச்சி இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம். அப்போ நமக்கு அந்த ஆம்ஹோல் ரவுண்ட் அளவு கரெக்டாக கிடைக்கும். இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலைன்னா இன்னொன்று என்னென்னா நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து பேக் பார்ட்டில் வந்து நம்ம பேக் பார்ட்டில் கட் பண்ணியிருப்போம். அந்த பேக் பார்ட் அளவில் கைக்குழி வந்து எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த அளவை எடுத்து நம்ம இதுலேயும் வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 மெத்தடுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இனி வந்து அந்த ரெடி அளவில் இருந்து நம்ம ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் கையோட சுற்றளவில். அடுத்து வந்து 1.5 இன்ச்சு அந்த அளவுலேருந்து 1.5 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சென்டர் இதிலலாம் நம்ம ஒரு வீ கட் போட்டு எடுத்துக்கலாம் ரெடி அளவில். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும் கையை. அடுத்து வந்து நம்ம கையோட ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு சைடு வந்து குளிச்சு வெட்டி விடுவோம். அதுக்காக அந்த ரெடி அளவுலேருந்து இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மீதி உள்ள அளவில் நம்ம இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உள்ளே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ண அளவுலேருந்து இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. மேலே வரைஞ்சி விட்டுட்டு அந்த அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கட் பண்ண சைடு வந்து நம்ம இப்படி ஒரு ஆரோ மார்க் போட்டு விட்டுக்கோங்க. நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த அளவு நம்ம தைக்கும்போது நமக்கு தெரியும். அதுக்காக இவ்வளோ தான் நம்ம ப்ளவுஸோட கை கட் பண்ணுறது. இனி வந்து இதை நம்ம அப்படியே மெயின் பீஸில் இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெயின் பீஸில் நம்ம கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விட்டு தான் கட் பண்ணணும். நம்ம லைனிங்கோட அளவுக்கே கட் பண்ணிடாதுங்க. நமக்கு அப்போ மெட்டீரியல் கொஞ்சம் பத்தாமல் இருந்தால் வர நமக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் வந்து நீங்கள் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மெயின் கிளாத்தில் துணி விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா பீஸையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இவ்வளோ தான் நம்ம 36 இன்ச்சு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தைக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.